வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் முகத்தில் உள்ள ஓப்பன் போர்ஸை 10 நிமிஷத்தில் எப்படி போக்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி இந்த ஓப்பன் போர்ஸ் முகத்தில் வர்றதுனால முகத்துடைய அழகை கெட்டுடுது. முகத்தில் இருக்க ஸ்கின் கொஞ்சம் தடிமனாகவும் பார்க்குறதுக்கு வயசான லுக்காகவும் இந்த ஓப்பன் போர்ஸ்னால் தெரியுது. இந்த ஓப்பன் போர்ஸ் வர்றதுக்கு காரணம் அதிகப்படியாக ஆயில் ஸ்கின்னில் செக்ரேஷன் ஆனாலும், அதே மாதிரி ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கினாலும் இந்த ஓப்பன் போர்ஸ் வரும். அதே மாதிரி வெயிலில் அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஸ்கின் இருந்தாலும் ஓப்பன் போர்ஸ் வரத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. வயசு காரணமாகவும் ஓப்பன் போர்ஸ் வரும். இதை சரியாக பராமரிக்கலைன்னா இந்த போர்ஸ் அப்படியே ஸ்கின்னில் அப்படியே தங்கிடும். இது டெட் ஸ்கின்னை அப்படியே முகத்தில் தங்கிறதுனால தான் வருது. இது டெட் ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் நாளடைவில் குறைஞ்சிரும். இதை எப்படி நம்ம உடனடியாக ரிமூவ் பண்ணலான்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓப்பன் போர்ஸை சரி பண்ணோம்னா முதல்ல நம்ம ஐஸ் க்யூபை ஒரு துணியில் சுற்றிட்டோ அல்லது பிளைன் ஐஸ் க்யூபாவோ முகத்தில் ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் மசாஜ் செய்யணும். இந்த மாதிரி நம்ம மசாஜ் செய்கிறதுனால அந்த போர்ஸுங்க கொஞ்சம் நாளடைவில் சுருங்கி போர்ஸோடைய அளவு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழத்தோடைய தோலில் உள்பகுதியில் வெண்மையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்தோட தோல் உள்பகுதியை நம்ம கத்திலேயோ அல்லது ஒரு ஸ்பூன்லேயோ சுரண்டி எடுத்தோன்னா அதில் வெண்மையாக நார் மாதிரி அந்த பகுதி வரும். இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் ஒரு 2-3 வாழைப்பழத்தில் சுரண்டி எடுத்தோன்னா ஒரு ஸ்பூன் இருக்கா மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இது ஓப்பன் போர்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இது பிம்பிள் மார்க்ஸையும் சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் 1 ஸ்பூனும் தேன் 1 ஸ்பூனு, பட்டை பொடி அதாவது லவங்க பட்டை பொடி 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த பேக்கை ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா முகத்தில் ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல இதை நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நல்லா இது காஞ்சதுக்கு அப்புறமா முகத்தில் லைட்டாக தண்ணி போட்டு கையாலே நல்லா மசாஜ் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் வெளியேறி அந்த ஓப்பன் போர்ஸ் துளைகள் நல்லா சுருங்கிட்டு ஓப்பன் போர்ஸ் குறைஞ்சிரும். இதை தொடர்ந்து நீங்கள் 2-3 நாள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் நல்லா சுருங்கி நல்ல ஸ்கின் ரொம்ப கிளியராகவும் சாஃப்டாகவும் மாறி இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை எங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.